ஒவ்வொரு வீடு கட்டுறதுலையும் 60% மோடி அவருடைய பங்கு, மத்திய அரசுடைய பங்கு. இதெல்லாம் விட்டு போட்டு டில்லி டில்லி அப்படின்னா நீங்களும் மயக்க நீட்டிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. டெல்லி தமிழகத்துக்கு நல்லதுதான் செய்யும். நீங்க 14 லட்சம் கோடி ரூபா இந்த கடந்த பிரைம் மினிஸ்டர் மோடி வந்த பிறகு 14 லட்சம் கோடி கட்டணும். நீங்க போறீங்களா 4 வழிச்சாலை டெல்லி போட்டது. நம்ம ஊர்ல தாளையத்து மேம்பாலம் எல்லாம் வரிசையா நீ பார்த்தீங்கன்னா அவ்வளவு மேம்பாலம் 4 வழிச்சாலை யார் போட்டது? மோடிஜி போட்டது, டில்லி போட்டது. தூத்துக்குடி விமான நிலையம் 350 கோடி ரூபா மோடிஜி போட்டாங்க, டில்லி போட்டது. திருச்சி விமான நிலையம் 650 கோடி ரூபா மோடிஜி போட்டாங்க, டில்லி போட்டது. இன்னைக்கு ரேஷன் கடையில் நீங்கள்லாம் நம்ம எல்லாம் பொருள் வாங்கிட்டு இருக்கோம். மத்திய அரசு மோடிஜி அதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வாங்கி கொடுக்குறது தான் நம்மளுடைய முதலமைச்சர். ஆனால் அவரே கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க. இன்னும் 3 லட்சம் வீடு கட்டி கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு. முதலமைச்சர் அதை செய்யலை. மத்திய அரசு பங்கு 60% இருக்கு. ஒவ்வொரு வீடு கட்டுறதுலையும் 60% மோடி அவருடைய பங்கு, மத்திய அரசுடைய பங்கு இருக்கு. இதெல்லாம் விட்டு போட்டு டில்லி டில்லி அப்படின்னா நீங்களும் மயக்க நீட்டிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதுல என்ன தவறு இருக்கு? அதிருப்தியில இருக்கிறதாகவும் நிர்வாகிகள் வந்து அவர் ஆதரவு. இப்போ எனக்கு நிறைய பேர் வீட்டுக்கு வராங்க, கூட்டம் போட்டு பேசுறோம். நயினாராயன் தனியா கூட்டம் போட்டு பேசுறான்னு சொன்னா அதுல என்ன ஒரு இதுதான். அதிமுகவோட கூட்டணி கட்சியில் ஆபீஸ் எல்லாத்தையுமே டெல்லி அமித்ஷா ஆபீஸ் பக்கத்திலே மாத்திடலாம். ஆனா வாரத்துக்கு 10 மட்டும் போயிட்டு வரங்கன்ற மாதிரி அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு டெல்லி பயணத்தை பற்றி. வேணா அவரும் வந்து சேரட்டும். அதுல பாஜக மாநில தலைவர் சாத்தூர் தொகுதியை தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பரவலான கருத்துக்கள் பேசிட்டு இருக்கு. நீங்களே உங்க வாயால் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதாவது திருநெல்வேலி தொகுதி மக்கள் என்ன இந்த 5 முறை சட்டமன்றத்திற்கு, 1 முறை பாராளுமன்றத்திற்கும், சில நேரங்களில் நான் ஓட்டு கேட்காமலேயே எனக்கு 65,000, 70,000, 80,000, 90,000 வாக்களை தந்த மக்கள். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெரிய பெரிய தலைவர்கள் மாறிடுறாங்க. கருணாநிதி அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குளித்தலை இருந்திருக்காரு, திருவாரூர் இருந்திருக்காரு, அண்ணா நகரில் இருக்கிறாங்க. அதுக்காக நான் அவர்களோட என்னோட ஒப்பிட்டு பேசுகிறேன். நாங்குநேரி, ராதாபுரம், திருநெல்வேலி 6 சட்டமன்றமும் எனக்கு மிக நெருங்கிய நான் வந்து நல்ல ஓட்டு வாங்கியிருக்கேன். எதில் வேணாலும் போட்டி போடுவேன். அரசியல் கருத்துக்கள் அடிப்படையில் சார் கேரளா எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பினராயி விஜயன் வந்து திருச்சிக்குள்ள ராகுல் காந்தியே பிஜேபியோட பிடின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த மாதிரியான அரசியல் கருத்துக்கள் வந்து ஒரு தேர்தலோட மிக மிஞ்சிய அழுத்தத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஆயாள்கிட்ட போய் சம்சாரிக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.